அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நவாப்பழ சட்னிங்க. நாவல் பழம்னு சொல்லுவாங்க, நவாப்பழம்னு சொல்லுவாங்க. இது நவாப்பழம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஸ்கின் மட்டும் எடுத்து வச்சிருக்கேங்க. எல்லாம் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பூன்ல கோபுரமா வச்சு தேங்காய், வேர்க்கடலை வந்து ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு 3 4 பூண்டு, உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை தழை, எண்ணெய் எப்படிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்படி சேர்த்திக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு நவாப்பழம் சேர்த்திக்கலாம். பூண்டு, மிளகாய், தேங்காய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்க வீடியோவை பாருங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்தது தேங்காய்க்கு அப்புறம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலைங்க, உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அரைச்சிக்கலாங்க. சாச்சுங்க. கலர் பாருங்க, செம்ம அட்ராக்ஷனா இருக்கு, சூப்பரா இருக்கு. நவாப்பழ கலர்லயே இருக்கு. மேல கிரீன் கலரு, செம்ம அழகா இருக்கு கலரு. நான் தோசைக்கு செஞ்சிருக்கேங்க. கண்டிப்பா சீசன் முடியறதுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து எங்க வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.